இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெய்டு ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த வீடியோவில் லீக் பண்ண போகிறோம். ஏன்டா பெய்டு ஸ்ட்ராட்டஜி இதில் லீக் பண்ணுறேன் அப்படின்னா, இது என்னோட பெய்டு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, மார்க்கெட் ஆல்ரெடி உள்ள பெய்டு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்டா லீக் பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த ஒரு மென்டார் ப்ரைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 4000லேருந்து 8000 வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பே பண்ணுற வாங்குறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிக்கு எதுக்கு 8000 வாங்குறாங்க சொல்லுங்கள்? ஜஸ்ட் ட்ரூ 2 ஸ்ட்ராட்டஜி மொத்தம். இதில் மொதல் ஸ்ட்ராட்டஜி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? எதுக்காக ஒரு சின்ன இந்த ஸ்ட்ராட்டஜி போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ப்ரைஸ் ஆக்ஷனும் கிடையாதான், எஸ்எம்சியும் கிடையாதான், ஐசிடியும் கிடையாதான். ஆனால் இவரோட ஓன் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் அதுலேருந்து சின்ன சின்ன பாட்டை தான் எடுத்து இவரோட ஓன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி செல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி யாரும் தயவு செஞ்சு நம்பி ஒரு ஸ்ட்ராட்டஜி வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணிக்கோங்க. எஸ்எம்சியோ ஐசிடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டு அதை வச்சு நீங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குன்ட்டு ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிட்டு நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ரியல் டைம் வந்து அப்ளை பண்ணும்போது அது ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ நீங்களாவே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க. அதுதான் பெட்டர். ஓகேவா? இந்த மென்டாரோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஏன்னா அது டி ட்ரேடக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதா? நீங்கள் இதுக்கு முன்னாடியே யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கி படித்து ப்ராஃபிட் பண்ணாரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ யாரும் தயவு செஞ்சு யார்கிட்டையும் போயிட்டு பெய்ட் ஸ்ட்ராட்டஜி வாங்காதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராட்டஜி என்னென்ன அப்படின்னா, 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணணும். எப்படின்னா, நமக்கு நார்மலாகவே ஒரு லோ ஒரு ஹை, அதே மாதிரி லோவர் ஹை வைப்பான், ஹையர் லோ வைப்பான், அடுத்து ஹையர் ஹை வைப்பான். ஓகேவா? யூஸ்வலாகவே நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு ஹை அண்ட் லோக்கு இடையிலையும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஒன்றுன்னு வரும். ஓகேங்களா? அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் ஆக்சுவலாக அவங்க என்ட்ரியை போடுவாங்க. இப்போ ஒரு ஒரு லோக்கும் ஹைக்கும் இடையில மல்டிபிள் ஃபேர் வேல்யூ கேப் வரும். இப்போ இங்கே டிசிஷனில் வரலாம், அண்டு இங்கே பாருங்கள் மேலே வரலாம், இங்கே பாட்டமில் வரலாம், அபவில் வரலாம். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு ஹை அண்ட் லோக்கு இடையில மல்டிபிள் ஃபேர் வேல்யூ கேப் வரும். இதில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமாக என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரீமாக உள்ள ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் என்ட்ரி போடணும். ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல். எப்படி போடணும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ஹை கொடுத்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுக்க வருவோன்னா, அப்போ எக்ஸ்ட்ரீமாக உள்ள ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி போடணும். ஓகேவா? இது செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் எப்படி டிபி செட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஃபிப் தெரியும்ல, எல்லாருக்குமே ஃபிப்னாசி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிப் டூல் எடுத்துகிட்டு நான் அது செட்டிங் சொல்கிறேன், அந்த செட்டிங் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரீமாக உள்ள அந்த பேர்வேல் கேப்போட டாப்பில் இங்கே வச்சுட்டு இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, இந்த பாக்ஸோட டாப்பில் வச்சு நம்ம இந்த ஹை இருக்குல்ல, ஒரு ஸ்விங் ஹை இருக்குல்ல, அந்த ஸ்விங் ஹைக்கு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த வேல்யூ வரும். இந்த வேல்யூவில் 0.618 இருக்குல்ல, இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? என்னன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரியை போட்டு 0.618 வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் கொஞ்சம் தள்ளி நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக தான் 4000லேருந்து 8000 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி செல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ ஃபேர் வேல்யூ கேப் ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அப்படி பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட 50% லெவல் இருக்குல்ல, இந்த 50% லெவலில் தான் என்ட்ரி போடணும். ஓகேவா? இது இன்னொன்று. இப்போ நம்ம ரியல் எக்ஸாம்பிள் போகலாம். ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சுட்டா, இதுதான் ரூலு. இதை பேஸ் பண்ணி தான் என்ட்ரி போகிறாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் ஐசிடி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஐஆர்எல் கான்செப்ட் இருக்குல்ல, அதுதான் சேம் இதான். ஆனால் நம்ம டிபி செட் பண்ணுறது எப்படின்னா, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் செட் பண்ணுவோம். ஆனால் அது செட் பண்ணாமல் ஒரு ஃபிப் டூல் எடுத்து அதை மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லெவலில் டிபியை க்ளோஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ ரியல் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். நம்ம எங்கேருந்து போகலாம், நான் இங்கேருந்து வரேன். ஓகேவா? இங்கேருந்து வரேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கே ஸ்ட்ரக்சர் பிரேக், இங்கே ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கானா, இங்கே ஒரு லோவர் லோ இருக்குது, இங்கே ஒரு லோவர் ஹையர் இருக்கா. ஓகே, தெரியுதா?
இதில் நம்ம என்ன பண்ணணும், ஃபேர் வேல்யூ கேப் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணணும். இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கானா, ஸோ இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு, அடுத்து இங்கே ஒன்று இருக்கானா, மார்க்கெட் பாருங்கள் இதுக்கும் ரியாக்ட் பண்ணிவிட்டு அது வந்துருக்கும் ஓகேங்களா. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப். நமக்கு என்ன ரூல் என்னென்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸ்ட்ரீமாக உள்ள அந்த ஃபேர் வேல்யூ கேப் எப்போ மீட் ஆகுதோ நம்ம அப்போ தான் என்ட்ரி போகணும் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, அவர் சொன்ன மாதிரியே தான் நம்ம என்ன பண்ணணும். இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரீமாக உள்ளது இந்த ஒன்று தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபிப் டூல் எடுத்து இங்கே இருக்கா, இந்த பாட்டமில் வச்சு இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட நம்ம இப்போ லைன் போட்டுக்கல, இந்த பாட்டம்ல இருந்து இங்கே ஒரு லோ இருக்கா, இந்த லோ வரைக்கும் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.618 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுதான் நம்மளோட டிபிஆர் இருக்கும் ஓகேங்களா. மார்க்கெட் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே கீழே வந்துட்டான். சாரி, நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே உள்ள இந்த ஆர்டர் பிளாக் வச்சுட்டு கொஞ்சம் 0.618 டேக் ப்ராஃபிட் ஆகும் ஓகேங்களா. இவ்வளோதான் மாடல். இதுதான் எக்ஸாம்பிள், ரியல் எக்ஸாம்பிள். அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகேவா, இந்த என்ட்ரி ஓகே. நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாமா. சரி, நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்துக்கோங்க, சும்மா தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு ஸ்விங் இது வந்து ஹை, இது லோ ஓகேவா. இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஃபேர் வேல்யூ கேப் வந்துருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. தென் இங்கே இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஓகேங்களா. பார்த்தீங்களா, மொத்தம் 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரீமாக உள்ள ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி போவோம் ஓகே. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிபி செட் பண்ணுறதுக்கு இந்த லோவில் இருந்து, இந்த பாட்டம்ல இருந்து அந்த ஸ்விங் லோ இங்கே இருக்குது ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.618ங்கிற லெவல் வருது. அடுத்து நம்ம போனோம், நம்ம டிபி எது வரைக்கும் செட் பண்ணுவோம், 0.618 ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் என்ட்ரி. நம்ம ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ ஆனால் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஓகேங்களா. இது செகண்ட் என்ட்ரி ஓகேங்களா. இப்போ ஒரு பை என்ட்ரிக்கு பார்க்கலாமா. இங்கேயும் பார்த்துக்கோங்க, மார்க்கெட் இங்கே ஒரு பிரேக் வச்சுருக்கானா, பிரேக் வச்சதுக்கப்புறம் நல்லா பாருங்க, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கானா, அதே மாதிரி இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கானா, ஓகேவா. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கானா, இங்கே ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயும் ரியாக்ட் பண்ணியிருக்கான். பட் நம்ம ரூல் என்ன, செகண்ட் ஃபேர் இந்த எக்ஸ்ட்ரீமாக உள்ள ஃபேர் வேல்யூ கேப் தான் ஓகேங்களா. எப்போ எக்ஸ்ட்ரீமாக உள்ள ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வரானா அப்போ தான் நம்ம என்ட்ரி இருக்கும் ஓகேங்களா. என்ட்ரி ஸ்டாப் லாஸ் நம்ம என்ன இந்த ஒரு லோக்கு வச்சுப்போம். டிபி செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டெப் டூல் எடுத்து அங்கே நம்ம செல் என்ட்ரிக்கு பாட்டமில் வச்சுருப்போம். இங்கே பை என்ட்ரிக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட டாப்பில் இருந்து எங்கே ஹை இருக்குது, இங்கே இருக்குது ஓகேங்களா. மேலே இருக்குது, அது எனக்கு கரெக்டில் இந்த 1 மினிட். இங்கே இருக்கா அந்த ஸ்விங் ஹை, இங்கே இருக்கா, இங்கே வரைக்கும் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.618 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஓகேங்களா. நம்ம டிபி எது வரைக்கும் செட் பண்ணுவோம்னா 0.618 ஓகேங்களா. பை என்ட்ரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சா. நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று வந்துச்சு பாருங்க. மோஸ்ட்டாக எல்லா எஃப்இஜிலையுமே மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும், சிலது தான் ரியாக்ட் பண்ணாது. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சு எதுக்கு இப்படி சம்பாதிக்கணும் அப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நீனே சம்பாதிச்சிட்டு போயிடுவியே. இந்த இவ்வளோ இப்படி ப்ராஃபிட் தர ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீனே ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம்ல, எதுக்கு இதுக்கு 8000 ப்ரைஸ் பண்ணுறேன். ஒரு இதுதான் நியாயமா நான் கேட்குறேன். 4000லேருந்து 8000 வரைக்கும் ரொம்ப ப்ரைஸுங்க, தேவையே இல்லை இந்த இது.
அவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் எஸ்எல்லும் நிறைய அடிச்சிருக்கோம். நீங்கள் இப்போ மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்ட் இருக்கனால நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி எடுப்போம். ஆனால் அவர் வீடியோவில் சொல்லும்போது எந்த ட்ரெண்டுமே நம்ம பார்க்க தேவையில்ல, எந்த ஸ்ட்ரக்சருமே மார்க் பண்ண தேவையில்லன்னு சொல்லுவார். அதெல்லாம் நம்பி போகாதீங்க சரிங்களா. எந்த ஸ்ட்ரக்சரும் பேஸ் பண்ண தேவையில்ல, ஒரு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் இதை மார்க் பண்ணுங்க, இங்கே வந்தால் என்ட்ரி, இப்படி தான் சொல்லி கொடுப்பாரு. அதை நம்பி யாரும் அப்படிலாம் போயிடாதீங்க. நீங்கள் இப்போ மார்க்கெட் டவுனில் இருக்கனால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. அதே இப்போ மார்க்கெட் இங்கே பாருங்கள், இந்த இதுக்கும் நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப், பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு நினைப்பாங்க ஓகேங்களா. ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு நினச்சிட்டு மார்க்கெட் இங்கே வந்தானே என்ட்ரின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க நார்மலாக ஃபிஃப்ட் டூல் எடுப்பாங்க. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வைப்பாங்க. இந்த இந்த எங்கே இருக்குது இங்கே வைப்பாங்க ஓகேங்களா. இதே மாதிரி இப்போ செட் பண்ணுவாங்க. மார்க்கெட் என்ன பண்ணும், மார்க்கெட் மேலேருந்து வந்து பை போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன பண்ணுறான், மார்க்கெட் செல்லில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவான், அவன் என்ன ஆகும், ஆக்சுவலாக அப்படியே செல் ஆயிடுவான். ஆனால் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பை போட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஸ்கேம் பண்ண வேணாம். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸ்கேம் தான், ஸ்ட்ராட்டஜிங்கிறதே ஸ்கேம் தான். என்னத்த சொல்ல. ஸோ கைஸ் ஓகே, வீடியோவில் அடுத்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அடுத்த ஸ்ட்ராட்டஜி நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.